உங்களுக்கு வந்து எந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல லோனுக்கு அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆகுது, எதுலயுமே வந்து லோன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க, ஸோ நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஜஸ்ட் 2 நிமிஷத்துல உங்களால வந்து லோன் வாங்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் நான் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து லோன் கிடைக்குமா அப்படின்னா, ஸோ நீங்க ட்ரை பண்ண வேண்டிய லோன் ஆப்ஸும் இதுதான். ஸோ இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா பேன் கார்டு எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 4 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 8 மாசம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் டைமிங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 மாசத்துக்கு இஎம்ஐ எடுக்கிறேன் அப்படின்னா 20,000 ரூபாய் லோனுக்கு வந்து எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு இப்போ டீடைலா வந்து டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க. இதுல வியூ லோன் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் வந்து இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் நீங்க 20,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 660 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதில் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 119 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது எதுக்கு தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இது ஒரு 400 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட பிரின்சிபல் அமௌண்டா இருக்கக்கூடிய இந்த 20,000 ரூபாயிலிருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 18,821 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 மாசத்துக்கு நீங்க ரீபேமெண்ட் எதுவும் பண்ணும்போது நீங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4,400 ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டி மட்டுமே வரும். ஸோ இதுல வந்து டோட்டலா நீங்க ரீபேமெண்ட் எதுவும் பண்ணும்போது 24,400 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் எதுவும் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 20,000 ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18,821 ரூபாய் கிடைக்கும். 8 மாசத்துக்கு நீங்க வட்டியோட பே பண்ணும்போது உங்களுக்கு 24,400 ரூபாய் ரீபேமெண்ட் எதுவும் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்றதுக்கான ஷெட்யூல் டீடைல் எல்லாமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த லோனை வந்து எடுத்தேன் அப்படின்னா அடுத்த ரீபேமெண்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12/6/2025 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இஎம்ஐ வந்து பே பண்ணணும். ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,050 ரூபாய் வந்து நமக்கு ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ வந்து வருது. டோட்டலா 8 மாசம் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் எந்தெந்த டேட்ல நமக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இங்க வந்து டீடைலா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% எல்லாருக்குமே ஒரு அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த லோன் ஆப்ஸ் தான். முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல 100% அப்ரூவல் ரேட் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% பேருக்கு கண்டிப்பா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆரம்ப காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ளை பண்ண எல்லாருக்குமே லோனை வந்து அப்ரூவ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% ரேஞ்சுக்கு வந்து இப்போதைக்கு லோனை வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு லோன் ஆப்ஸ்லயே லோன் வந்து அப்ரூவ்டே ஆகல அப்படின்னா நீங்க இந்த லோன் ஆப்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க்மே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட லிங்க் மூலமா அப்ளை பண்ணி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதுல லோன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எனக்கு வந்துட்டு வெறும் 500 ரூபாயில இருந்தா அமௌண்ட் வந்து லோனை கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 20,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ரீபேமெண்ட் டைமிங்கும் செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 17,500 ரூபாய் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, இதில் டிஸ்கவுண்ட்னு போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறானுங்க. ஸோ அப்படி தான் வந்து இதில் வந்து பிடிக்கிறாங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்லாம் வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து அப்ளை பண்றது வந்து ரொம்ப ரிஸ்க்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீடைல், நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல், ஆதார் பேன் கார்டு டீடைல் இவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னா போதும், இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு லோன் வந்து கிடைச்சிரும். ரொம்பவே ஈஸியா லோன் வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2,500 ரூபாய் உங்களுக்கு லைவா லோன் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே 2 மாதம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1 மாதம் டைமிங்லாம் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 2 மாசமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2,500 ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 மாதம் நம்ம டைமிங் எடுத்து தான் ஆகணும். இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபீ வந்து ஒரு 50 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 156 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்சல் ஆகக்கூடிய அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் 2,294 ரூபாய் கிரெடிட்டட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 150 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லோன் எடுத்துட்டு ஒரு நாளோ 2 நாள்லையோ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இதில் ஃபார்க்ளோசிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணலாம். அப்படி ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாள் டிலேயில் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டைமிங்குள்ள வட்டியை மட்டும் தான் பிடிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இதில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் லோன் இஸ் அண்டர் ரிவ்யூ வில் பி ப்ரொசீட் வித் 12 hours அப்படின்னு வந்து விழுதுல. ஸோ 12 ஹவர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஆகாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12 hour அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் செகண்ட்லேயே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நமக்கான லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிருச்சு பாருங்க. 2294 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோதான், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே வச்சு வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். இல்லை இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலுமே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட்டட் ஆயிரும். அங்கே அப்டேட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆனதும் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் ரிசீவ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க. உங்களுக்கு லோன் இது வரைக்கும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணாதீங்க. இந்த லோன் வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் வட்டி வந்து கம்மியாகும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு பிரான்ச் ஆப்பில் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இன்சூரன்ஸும் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி லோன் வந்து எடுத்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. லோன் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் டீட்டெயில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரான்ச் ஆப்பில் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா அதோட சேர்த்து நமக்கு இன்சூரன்ஸும் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு 24 hours into 7 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட கால் பண்ணுறது, சாட் பண்ணுறது இந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் ப்ராடக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வீஸையும் நமக்கு சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லோன் எடுக்கும் பட்சத்தில் ஸோ நம்ம வந்து இப்போ 2 மாதத்துக்கு லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 8 மாதத்துக்கோ இல்லை 10 மாதத்துக்கோ லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மாதத்துக்கும் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோன் எடுத்துட்டு லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பீரியட்ஸில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரீசனால் இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் நம்மளோட இந்த இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து ஆடட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஆடட் ஆகாது. பட் இப்போ வந்து இன்சூரன்ஸை ஆட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 2500 ரூபாய் தான் லோன் எடுத்திருக்கோம். 2 மாதத்துக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தான காம்பன்சேட்டிவ் ஃபார் டெத் டியூ டு ஆக்சிடென்ட்னால நம்ம டெத் ஆனோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இதில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 2500 ரூபாய் எடுத்துட்டு நம்ம அந்த டைமில் இறக்க நேரிடுச்சு அப்படின்னாலும் இதில் இருந்து அவனுங்க கிளைம் பண்ணிக்கிடுவானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட சாட் பண்ணி சில டீட்டெயிலை வந்து கேட்கறதுக்கும் அதே மாதிரி வந்து கால் பண்ணி பேசுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரை 100% உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எந்த லோன் ஆப்ஸ்லையும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகலை அப்படின்னா இந்த லோன் ஆப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து மாறிச்சு பாருங்க. யுவர் லோன் 2500 rupees deposited in your bank account அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரெசிப்ட் ஆஃப் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு எதுலையுமே லோன் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.